திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1017, அதிகாரம் நாணுடைமை. கிரேக்க நாட்டின் புகழ்பெற்ற தத்துவ ஞானியாக விளங்கியவர் சாக்ரடீஸ். அவர் மக்களை சந்திக்கும் போதெல்லாம் தன்னடக்கம், சிந்தனை தெளிவு, நல்லொழுக்கம், கருணை, பணிவு, கட்டுப்பாடு, புலனடக்கம், நேர்மை ஆகிய பண்புகளே வாழ்வின் வெற்றிக்குரிய திறவுகோல் என போதித்து வந்தார். மன தூய்மையின் அவசியத்தை எடுத்து கூறி மக்கள் ஒழுக்க சீலர்களாக வாழ முயல வேண்டும் என சுட்டிக்காட்டினார். இவரது போதனைகளை கவர்ந்த இளைஞர்கள் எப்போதும் அவரை சுற்றி சுற்றியே வந்தனர். தனக்கு பெருமை சேர்ப்பதற்காக சாக்ரடீஸ் தவறான வழிகளில் இளைஞர்களை வழிநடத்துவதாகவும் அதன் வழியாக ஏதென்ஸ் அரசுக்கு ஆபத்து விளைவிப்பதாகவும் சாக்ரடீஸ் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. ஏதென்ஸ் நகர நீதிமன்றம் சாக்ரடீஸுக்கு மரண தண்டனை விதித்தது. தண்டனையை நிறைவேற்றுவதற்காக சாக்ரடீஸ் சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் சிறையில் இருந்தபோது அவருடைய சீடர்கள் அவரை சந்தித்தனர். அப்போது சாக்ரடீஸிடம், நீங்கள் இந்த மரண தண்டனையை ஏற்கக்கூடாது, இங்கிருந்து தப்பித்துச் சென்று விடுங்கள், அதற்கு நாங்கள் உதவுகிறோம் என்றனர். இதை கேட்ட சாக்ரடீஸ் சிரித்தார். சிறையிலிருந்து தப்பி ஓட அவர் பகுத்தறிவு இடம் தரவில்லை. யார் ஒருவர் அந்த நாட்டின் சட்டதிட்டங்களை மதித்து ஒழுங்காக நடக்கின்றாரோ அவர்தான் நாட்டின் நல்ல குடிமகனாக இருக்க முடியும். நான் இந்த சிறையிலிருந்து தப்பிச் சென்று விடலாம், ஆனால் மரணத்திற்கு பயந்து தப்பி ஓடிவிட்டேன் என்று உலகம் பழிக்கும். அப்பழிச்சொல்லிலிருந்து தப்ப முடியாதே, அந்த பழியை ஏற்பதை விட இந்த மரண தண்டனையை ஏற்றுக்கொள்வதையே நான் பெருமையாக கருதுகிறேன் என்று கூறி அவர்களது திட்டத்தை மறுத்தார். சீடர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினார்கள். சாக்ரடீஸுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் நஞ்சு தரப்பட்டது. அதை குடித்து மரணமடைந்தார். நாணத்தின் சிறப்பறிந்து அதன்படி வாழ்பவர் நாணத்திலிருந்து தவறாமல் இருக்க உயிரையும் விடுவார். ஆனால் உயிர் விடாமல் இருப்பதற்காக நாணத்தை விடமாட்டார் என்பதை நாணால் உயிரை துறப்பர், உயிர் பொருட்டால் நான் துறவார், நான் ஆள்பவர் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். நாணமின்றி வாழ்தல் இறப்பு, நாணத்தோடு வாழ்தலே சிறப்பு.